வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜேஇஇ முதன்மை தேர்வு தேதிகளில் மாற்றம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரிப்பு. ஆபரண தங்கம் 38,872 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. மத்திய சுகாதாரத்துறை தகவல். கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக இன்றுடன் முடிவுக்கு வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குற்றவாளிகள் தொடர்பான புதிய அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு. 2வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. மதுரையில் இருந்து செகந்திராபாத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே ஏற்பாடு. லால்குடி பகுதியில் பட்டா பிழை திருத்தத்திற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரம். துணை தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக பிடித்தது லஞ்ச ஒழிப்பு போலீஸ். கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மீண்டும் பற்றிய காட்டுத்தீ. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க வனத்துறை தீவிரம். கோத்தகிரி பகுதியில் சாலையில் வாகனத்தை மறித்தபடி சென்ற கரடி. கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மூத்த சகோதரர் போர் இலங்கைக்கு உதவி வருகிறது இந்தியா. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரணதுங்கா பிரதமர் மோடிக்கு பாராட்டு. பெருவில் விலைவாசி உயர்வை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டம். கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவி சேதத்தை ஏற்படுத்தியதாக பிரதமர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜேஇஇ எனப்படும் தொழில்நுட்ப படிப்புக்கான முதன்மை தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் சேர முதல் நிலை, முதன்மை தேர்வு என ஜேஇஇ நுழைவுத் தேர்வு 2 நிலைகளாக நடத்தப்படுகிறது. இதில் தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் தற்போது ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் முதல்நிலை தேர்வில் தகுதி பெறுவோர் NIT, IIT போன்ற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கான தகுதியை பெறுவார்கள். இந்நிலையில் ஜேஇஇ முதன்மை தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த முதற்கட்ட நுழைவுத் தேர்வுகள் வரும் ஜூன் மாதம் 20 முதல் 29ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட தேர்வுகள் ஜூலை 21 தொடங்கி 30ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு jeimain@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேசிய முகமை கூறியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,872 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 17 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,859 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,872 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 71 ரூபாய்க்கும் 1 கிலோ 71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.76% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 1033 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,30,31,958 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,21,530 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 11,639 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 4,24,98,789 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 1,222 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 185,20,72,469 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் நாடு தழுவிய போராட்டங்கள் தொடரும் நிலையில் தங்களது உதவி அளித்து வரும் இந்தியாவுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கையில் டீசல், எரிவாயு சிலிண்டர் மற்றும் பால் பவுடர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை நிலவரம் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு, 12 மணி நேரம் மின்வெட்டு உள்ளிட்ட காரணங்களினால் மக்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். சொந்த மக்கள் சொந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் போது மிகவும் வேதனையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்த நிலைமை சரியாக கவனிக்கப்படாவிட்டால் இது ஒரு பேரழிவாக மாறும் என எச்சரித்துள்ளார். அரசுக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டம் நடத்துமாறும், வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் சனத் ஜெயசூர்யா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இக்கட்டான நெருக்கடிக்கு மத்தியில் தொடர்ந்து உதவிகளை அளித்து வரும் இந்திய பிரதமர் திரு மோடிக்கு ஜெயசூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னதாக இன்றுடன் நிறைவு பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வு கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடர் நாளை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இன்று நிறைவு பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் டெல்லி மாநகராட்சி திருத்த மசோதா, குற்றவியல் அடையாள விதிமுறை மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுகாதாரத்துறை பணியாளர்களின் கடின உழைப்பே பூமியை பாதுகாப்பாக வைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். உலக சுகாதார தினத்தையொட்டி பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு ஓய்வின்றி உழைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் மருத்துவ கல்வித்துறையில் விரைவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், நாட்டில் பல புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மாணவர்கள் தாய்மொழியில் மருத்துவம் படிக்க மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை பணியாளர்களின் கடின உழைப்பே பூமியை பாதுகாப்பாக வைத்துள்ளதாகவும், அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 355 புள்ளிகள் சரிந்து 59,256 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 91 புள்ளிகள் குறைந்து 17,716 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75 ரூபாய் 88 காசாக இருந்தது.
உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இன்று டெல்லி செங்கோட்டையில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் பிரம்மாண்ட யோகா திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனிடையே இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15 பூங்கா அருகே காலை 6:30 மணிக்கு யோகா விழா தொடங்கியது. மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், டெல்லியில் உள்ள பல்வேறு நாடுகளின் தூதர்கள், விளையாட்டு ஆளுமைகள், யோகாசன குருக்கள் உள்ளிட்ட பலர் இந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். और एक बार इस अभ्यास को दोहराई, 2-3 बार घुमाई. अब विपरीत दिशा से भी यह अभ्यास 2 बार कीजिए. विपरीत दिशा से भी 2-3 बार कीजिए. श्वास छोड़ते हुए अपने घुटनों को मोड़े और बैठने की स्थिति में आ जाए, स्क्वाटिंग पोजीशन. श्वास भरते हुए वापस आइए और एक बार श्वास छोड़ते हुए. பிரிட்டன், சீனா போன்ற நாடுகளில் பரவி வரும் XE வகை கொரோனா தொற்று மும்பையில் உள்ள ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. பிரிட்டனில் கண்டறியப்பட்ட உருமாற்றம் அடைந்த XE வகை கொரோனா வைரஸ் மும்பையில் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருவதாகவும் மும்பை மாநகராட்சி நிர்வாகம் நேற்று தெரிவித்தது. XE வகை கொரோனா தற்போது சீனா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் மிக வேகமாக பரவி வருவதாகவும் இதன் பரவல் வேகம் இதுவரை பரவிய கொரோனா வகைகளை விட 10 மடங்கு அதிகம் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் மும்பையில் பாதிக்கப்பட்டுள்ளவரின் மாதிரியை மரபணு நிபுணர்கள் விரிவாக ஆய்வு செய்ததாகவும் அவை XE வகை மரபணு படத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றும், எனவே இந்தியாவில் XE கொரோனா வகை பரவியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்க அந்நாட்டு வங்கிகளை சர்வதேச நிதி அமைப்பில் இருந்து முழுமையாக நீக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யாவின் 6 வார காலத்திற்கும் மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். ரஷ்யாவை உலக நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்துமாறு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ரஷ்ய ராணுவத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் ஐநா சபையை கலைத்து விடுங்கள் என்றும் ஜெலன்ஸ்கி ஆவேசமாக தெரிவித்தார். இந்நிலையில் இன்று அதிகாலையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய வங்கிகளை சர்வதேச நிதி அமைப்பில் இருந்து முழுமையாக நீக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய் ஏற்றுமதியில் இருந்து அதிக பணம் ரஷ்யா ஈட்டி வருவதாக குறிப்பிட்ட அவர் அமைதி பேச்சுவார்த்தையால் பலன் ஏதும் ஏற்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். ரஷ்யாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை ரத்து செய்வதற்கு சில அரசியல்வாதிகள் இன்னும் முடிவு செய்ய முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை தவிர்க்க உலக நாடுகளுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா தங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்து உதவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்கா பாராட்டு தெரிவித்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் உணவுப் பொருட்கள், எரிபொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பல மணி நேர தொடர் மின்வெட்டால் மக்கள் துயரங்களை சந்தித்து வருகின்றனர். பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஆகியவற்றை இலங்கைக்கு இந்தியா வழங்கியுள்ளதாக கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சரக்கு கப்பல் மூலம் இது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு இந்தியா பெரிய அளவில் உதவி செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடிக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்கா பாராட்டு தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா தங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்து உதவி வருவதாக தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு பணம் கொடுப்பதை விட நிலைமையை கண்காணித்து உதவி செய்வதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
விலைவாசி உயர்வை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக பெரு நாட்டு பிரதமர் அனிமல் தோரஸ் குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் கச்சா எண்ணெய் விலை பல்வேறு நாடுகளில் உயர்ந்துள்ளது. இதனால் உலக நாடுகள் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையை உயர்த்தி வருகின்றன. இதற்கிடையே தென் அமெரிக்க நாடான பெருவில் பெட்ரோல், டீசல், உரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து தலைநகர் லிமாவில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதில் இதுவரை 5 பேர் பலியாகினர். பல இடங்களில் சுங்கச்சாவடிகளை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் அனிமல் தோரஸ், பொதுமக்களின் போராட்டத்தில் கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவி பொது சொத்துக்களை உடைத்து சேதம் விளைவித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய அம்மனேரி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கோவிந்த ரெட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார். புரட்சித்தாய் சின்னம்மாவை அம்மனேரி கிளை செயலாளர் திரு வேலாயுதம் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வெடியங்காடு ஊராட்சி கிளைக்கழக செயலாளர் திரு மணவாளன், மகளிர் அணி செயலாளர் குணவதி ஆகியோர் சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சின்னம்மாவை கட்டாரிக்குப்பம் கிளை செயலாளர் திரு சண்முகம் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புரட்சித்தாய் சின்னம்மாவை கொண்டாபுரம் கிளை செயலாளர் திரு பார்த்திபன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் அருங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சரண்யா முரளி மற்றும் அருங்குளம் கிளை செயலாளர் திரு முரளி ஆகியோர் சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருவள்ளூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் சின்னம்மாவை சந்தித்த பின்னர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புரட்சித்தாய் சின்னம்மாவை திருவள்ளூர் மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த முன்னாள் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு மோகன்ராம், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு விஜயன் மற்றும் வழக்கறிஞர்கள் திரு ராஜபாண்டியன், திரு வேலு, திரு திருவேங்கடம், திரு தனஞ்செழியன், ஞான சௌந்தரி ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக 2வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 5 அலகுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த வாரம் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக ஒரே நாளில் 5 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்னர் கப்பல்கள் மூலம் நிலக்கரி கொண்டுவரப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நிலக்கரி தட்டுப்பாடால் 2வது அலகு திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் நிலக்கரி கிடைக்காவிட்டால் மேலும் சில அலகுகள் நிறுத்தப்படும் என்று அனல்மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் புறவழி சாலையில் அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட அரசு பேருந்து நேற்று அதிகாலை விழுப்புரம் புறவழி சாலையில் இருந்து நகருக்குள் நுழைவதற்காக திரும்பியது. அப்போது சென்னையில் இருந்து இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி சென்ற லாரி அரசு பேருந்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு பேருந்தில் பயணித்த பயணிகளில் 7 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிராமத்திற்குள் புகுந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென்று வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி அருகே உள்ள உயிலட்டி கிராமத்திற்குள் புகுந்த கரடி ஒன்று நேற்றிரவு சாலையில் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றது. இந்த காட்சியை வாகன ஓட்டிகள் தங்கள் செல்போனில் பதிவு செய்தனர். உயிலட்டி கிராமத்திற்குள் இரவு நேரங்களில் கரடி நடமாட்டம் இருப்பதால் கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனவே கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே எண்ணெய் நிறுவன வளாகத்தில் லாரி மோதி வடமாநில தொழிலாளி உயிரிழந்ததற்கு உரிய இழப்பீடு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள்
பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாரை தாக்கியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. நஞ்சை ஊத்துக்குழியில் செயல்பட்டு வரும் சமையல் எண்ணெய் நிறுவன வளாகத்தில் நள்ளிரவில் லாரி மோதி பீகாரைச் சேர்ந்த காமோத்ராம் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். உரிய இழப்பீடு வழங்கக் கோரி சக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசார் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் 7 போலீசார் காயமடைந்தனர். 4 வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக 20 வடமாநில தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் சம்பவம் நடந்த எண்ணெய் நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டியில் செயல்படும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மழை பெய்து கொண்டு இருக்கிற சூழலில் நெல் தேக்க நிலையில் இருக்கிறது. அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இப்போ பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக்கும் நிலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது. இப்பொழுது அரசாங்கம் தரும் கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு நஷ்டத்தை உருவாக்குகிறது. குவிண்டாலுக்கு 2700 வரை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இன்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழக முதல்வர் 4 நாள் பயணமாக கடந்த 30ஆம் தேதி டெல்லி சென்றார். அங்கு அவர் பிரதமர் மோடியை சந்தித்து நீட் தேர்வு விலக்கு மசோதா, மீனவர்கள் பிரச்சினை, மேகதாது விவகாரம், முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து மனுக்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இன்று காலை 7 மணிக்கு டெல்லி புறப்பட்டுச் சென்றார். ஆளுநரின் இந்த பயணம் தனிப்பட்ட காரியங்களுக்கானது என ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் மதுபான கடையில் கூலிங் பீர் கிடைக்காததால் பாட்டிலை உடைத்து ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்களையும் கத்தியை காட்டி மிரட்டிய மூவரை சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் உள்ள மதுபான கடைக்கு சென்ற திருமூர்த்தி, மணிகண்டன், விஜய் ஆகிய 3 பேர் கூலிங் பீர் கேட்டுள்ளனர். கூலிங் பீர் இல்லை என ஊழியர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் பாட்டிலை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். பின்னர் பார் வாசலில் கத்தியுடன் நின்று பொதுமக்களையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. கடையில் இருந்த சிசிடிவியில் இந்த காட்சி பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி காட்சியை வைத்து மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பட்டா புடை திருத்தத்திற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருச்சி கள்ளக்குடியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்திற்கான பட்டா புடை திருத்தத்திற்காக லால்குடி தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதுகுறித்து கேட்பதற்காக தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்றபோது துணை தாசில்தார் பிரபாகரன், முதுவத்தூர் விஏஓ சதீஷ்குமார் ஆகியோர் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் பிழை திருத்தம் செய்து தருவோம் என்று லட்சுமி கூறியுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத லட்சுமி இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் உண்மையை கண்டுபிடிக்க ரசாயனம் தடவிய நோட்டுகளை லஞ்சமாக கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் லஞ்சம் வாங்கிய இருவரையும் கையும் களுவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் வீட்டிலும் சதீஷ்குமார் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. லஞ்சம் வாங்கி கையும் களுவுமாக துணை தாசில்தார் விஏஓ கைது செய்யப்பட்ட சம்பவம் லால்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.